உங்க பொண்ணு எவனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான்னு நல்லா பாருங்க. இது நம்ம தர்மராஜோட பையன் ரமேஷ் இல்ல? அபாண்டா, இவனோட என் பொண்ணு பழகினதே இல்ல. பழகலன்னா இந்த போட்டோ எப்படி வந்துச்சு? இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்த போட்டோவை வச்சு அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு போட்டோவை வச்சுதான் சாமிநாதன் பொண்ணு லட்சுமியோட வழக்குல தீர்ப்பு சொன்னோம். அன்னைக்கு அதை போய் அபாண்டம் சொல்லாத நீ இன்னைக்கு உன்னுடைய பொண்ணு வச்சு மட்டும் ஏன் இருக்காதுன்னு சொல்ற? தகவல் கெட்டு போன பொண்ணுக்காக வக்காலத்து வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்தணும்னு இந்த காரியத்தை திட்டம் போட்டுதான் வேலை செஞ்சிருக்காங்க. அது யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, திட்டம் போட்டு இப்படி ஒரு போட்டோவை உங்க மக சம்மதம் இல்லாம எடுக்க முடியுமோ? ஏன் முடியாது? நானே ஓஹோ, நான் கத்து கொடுத்த பாடத்தை எனக்கே திருப்பி விடுறாங்களோ? இதுக்கு காரணமானவனை கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்தி உண்மையை கக்க வைக்கல. நான் நாகபூஷணம் இல்லையா? பாத்துறேன். நல்ல வேலைங்க, நீங்கெல்லாம் இருந்ததுனாலதான் நான் தப்பிச்சேன். இல்லன்னா ஒரு கெட்டு போன பொண்ண என் தலையில கட்டிருப்பான் அந்த பாவி நாகபூஷணம். ரொம்ப புல்லாதவன் தம்பி, அது எனக்கு நல்லா தெரியுங்க. முனியப்பா, அவங்களுக்கு வேண்டிய நிதியை கொடுத்துருக்கு. நான் வரேன் தம்பி. வரேன் தம்பி, வர. கோபி, இங்க வா. எதுக்கா கூப்பிட்டீங்க? கோபி, நீ இவ்வளவு குடும்பக்காரனா மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டே அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? அவளுடைய எதிர்காலத்துக்காக ஏன் எதிர்காலத்தை ஈட்டாக்கி சொல்றீங்களா? அவன் இன்னொருத்த கூட இணைஞ்சிருந்த போட்டோவை அந்த பஞ்சாயத்துக்காரங்களே பார்த்தாங்களே. பெரிய பஞ்சாயத்து, பார்வை இருந்த குருடனுங்க, கேட்கிற சக்தி இருந்த செவடனுங்க. உண்மையை ஏத்துக்காம நம்புற மாதிரி பொய் சொன்னா அத உண்மைன்னு தீர்ப்பு சொல்ற புண்ணியவானுங்க. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்துறாத. அவளா அப்பாவி பொண்ணு? கோபி, நான் சொல்றது கேளு. ஒரு சாதாரண போட்டோவை நம்பி அந்த பொண்ணுக்கு துரோகம் செய்யாது. நீ அந்த மீனாவையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஓஹோ, அன்னைக்கு நான் மீனாவைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னப்ப கூடாதுன்னு தடுத்தீங்க. இப்ப மட்டும் ஏன் மீனாவே கல்யாணம் செய்துக்க சொல்றீங்க? அவளை நிச்சயமா கல்யாணம் செய்துக்க முடியாது. புரியுது கோபி, நல்லா புரியுது. திட்டம் போட்டு நீதான் அந்த போட்டோ எடுத்திருக்க. இல்லாத கதையெல்லாம் நீதான் கட்டி விட்டுருக்க. அந்த பெண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறது வேற யாரும் இல்லை, நீதான். உன் புத்தி வேற எப்படி இருக்கும்? இதை விட நல்ல குணத்தை உன்கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தம் இல்லை, விஷம். அதே விஷம். அதனாலதான் உனக்கும். சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா, உன் வாழ்க்கையை கெடுத்தவன் மகள்னு தெரிஞ்சோம் அவளை பழி வாங்க நினைக்காம அவளுக்கு வாழ்வு கொடுக்க நினைக்கிற உங்க வயத்துல பிறந்த பிள்ளைமானா, என் உடம்புல நல்ல ரத்தம் தாமா ஓடுது, நல்ல ரத்தம் தான் ஓடுது. இந்த போட்டோவுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்லை. நான் நம்ப மாட்டேன்டா. உன் பையனுக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்ற எண்ணத்துலதான் இப்படி ஒரு நாடகத்தை நீ நடத்தி இருக்கிறேன். பைத்தியக்காரன், அந்த கோடீஸ்வரன் உன் பொண்ணை தன் ஆசைக்கு பயன்படுத்திக்கிட்டு இப்ப எப்படியாவது கை கழுவி விடுறதுக்காக இப்படி ஒரு கதை கட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? அவனை கொண்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்தி நியாயம் கேள்றா. நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு லட்சுமணுடைய அப்பா சாமிநாதன் பிள்ளை இல்லடா நானு, நாகபூஷணம். இப்பவே ஊர் பெரிய மனுஷனுங்க மத்தியில வந்து உண்மையை ஒத்துக்க, இல்ல இழுத்துக்கிட்டு போய் உண்மையை கக்க வைப்ப. என்னடா சொல்ற? நாய கழுத்தை பிடிச்சு வழிய தர்றேன். தர்மராஜ், என்னையே எதுக்க துணிஞ்சிட்டியா? என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை நீ சீரமைக்கிற. உன் கதையை நானே முடிச்சு காட்டுறேன்டா. ஆபத்துப்பா, பெரிய ஆபத்து. அந்த அயோக்கியன் கோபி தன் பணத்தை எல்லாம் உடனடியா கட்டணும், இல்லைன்னா ஆண்டிமான் ரைட்ட வச்சு நம்ம சொத்து பூரா ஏலத்துக்கு கொண்டு வந்து தன் பணத்தை வசூல் பண்ணிக்குவேன்னு நோட்டீஸ் விட்டுருக்கான்ப்பா. நான் திவால் ஆயிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும் திட்டம் போட்டே வேலை செய்யறான் போடுங்க. அவ ஏப்ப உங்களை பழி வாங்கணும்? அதுதான் ரமேஷ் எனக்கும் புரியாத புதுரா இருக்கு. ஏப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாகபூஷணமா இருக்குமோ? உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தன் வருங்கால மருமக உதவியை நாடி இருக்கலாம் இல்லையா? இப்படியே பல குடிகளை கெடுத்து பழக்கப்பட்டவன் இனிமேலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. அப்பா, நம்ம ஆத்திரப்படுறதுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு பணத்தை கட்டலைன்னா நம்ம சொத்தெல்லாம் ஏலத்துக்கு வந்துருமே. இவ்வளவு பெரிய தொகை எப்படி நான் கட்ட முடியும்? ஏப்பா, நீங்க கொடுத்த அடமான பத்திரங்கள் கோபி கையில் இருக்கிற வரைக்கும் தானே நம்ம ஏலத்துக்கு பயப்படணும். அந்த பத்திரங்கள் நம்ம கைக்கு மாறிடுச்சுன்னா ரமேஷ்,
இந்த நாகபூஷணமும் இவரும் சேர்ந்து ஒரு பொய் நாடகத்தை நடத்தி அப்படி ஒரு கலங்கத்தை என் மேல உண்டாக்கிட்டாங்க. ஆமா, லட்சுமி மேல அபாண்டமா நான் பழைய சுமத்தேன். அதுக்கு பலனை அனுபவிச்சிட்டேன். இன்னைக்கு என் மகளுக்கே அந்த நிலைமை வந்துருச்சு. இவ்வளவுக்கும் காரணம் இந்த தர்மராஜ் தான். என்ன தாயாவுக்கு இவர் துரோகம் செஞ்சார். இவரை பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பல குடும்பங்களை மோசம் செஞ்சவன் இந்த பெரிய மனுஷன். இனிமேல் அவனுக்கு யாரும் ஏமாறாது. இந்த போலி பெரிய மனுஷன் பேச்சு கேட்டு லட்சுமியை ஊரை விட்டு அடிச்சு துரத்துனீங்களே, அதே மாதிரி இப்ப இவரையும் அடிச்சு துரத்துங்க. ஏன் நிக்கிறீங்க? உன்னை அடிச்சு வளர்த்துங்க. என்னப்பா ரமேஷ், இந்த லட்சுமி சாகல, உயிரோட இருக்கா. என் கண்ணால பார்த்தேன், என் கண்ணாலே பார்த்தேன். எங்க பாத்தீங்கப்பா? கோபியோட வீட்டுலதான். கோபிய வளர்த்த ஆயாவதான். அவ சொல்லித்தான் கோபி நம்ம எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பழி வாங்கறதுக்காகவே அவ இந்த ஊருக்கு வந்திருக்கா. ரமேஷ், நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான்னு சொன்னனே, இப்ப அவன் நெருப்பா மாறி என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கா. எந்த நிமிஷமும் அவ உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என் முகத்துல காரி துப்புவாங்க. என்ன ஓட ஓட விரட்டுவாங்க. ரமேஷ், ஓட ஓட விரட்டுவாங்க. அப்படி ஒரு நிலைமை நிச்சயமா உங்களுக்கு வராது. எப்படி இப்படி உறுதியா சொல்றேன்? உங்க மேல குற்றச்சாட்ட வந்த அவங்களையே குற்றவாளி ஆக்கிட்டா, உங்களை பழிவாங்க வந்த அவங்களையே பழிகாரர் ஆக்கிட்டா, அது எப்படி முடியும்? முடியாதத சொல்ல மாட்டான்ப்பா உங்க பிள்ளை. பொறுத்திருந்து பாருங்க, சொன்னதை செயல்ல காட்டுறேன். சாரே, பத்திரிக்கையில என்ன சார் போட்டிருக்குது? என்ன அம்மா, அம்மா, யாருப்பா நீ? நம்ம கோபி சாருக்கு ஆபத்து. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அவரை கட்டி போட்டு தர்மராஜா அவங்க ஆட்களும் அடிக்கிறாங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. ஏண்டா, தர்மராஜா உங்களால கொண்டு வர முடியலையா? அவர் அந்த வீட்டுல இல்லீங்க, மேல தெரு வீட்டுல இருக்காராம். அங்க கோபிசார கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம். இவ்வளவு துணிச்சல் வந்துருச்சு அவனுக்கு. இன்னைக்கு அவனை தீர்த்து கட்டுறேன். நீ சும்மா வாங்கடா. முனி, முனி, கோபி தர்மராஜ் கட்டி வச்சு அடிக்காதா? எங்க அப்பா கோமா போயிருக்க. ஐயோ, இப்ப நம்ம என்ன செய்யறது? முனி, கோபி இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? நாம செய்ய வேண்டிய காரியத்தை கவனிக்க வேண்டியதுதான். என்னதான் செய்ய போற? வந்து பாரு, ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கட்டி வச்சுட்டு வீராப்பு பேச வெக்கமா இல்ல? என் பணத்தை திருடி எனக்கே கடனா கொடுத்தியே, அது உனக்கு வெக்கமா இல்ல? இது வெக்கம் இல்ல, விவேகம். அது விவேகம்னா இது தந்திரம். இப்ப மரியாதையா பணத்தை எல்லாம் திருப்பி வாங்கிட்டுதான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போறியா இல்லையா? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், முடியாது. முடியாது, முடியாது, முடியாது.
அவங்களா வரல, நானா வரவழைச்சேன். ஏன்? ஏன்னா நீ எதை செஞ்சாலும் ஆயாவை கேட்டுக்கிட்டு தானே செய்வ. இப்போவும் இந்த பத்திரத்துல ஆயாவை கேட்டுக்கிட்டே கையெழுத்து போடு. இல்ல கோபி அவர் சொந்தம் செஞ்சுட்டுப்பா. அக்கிரமத்துக்கு பழிஞ்சு போக சொல்றீங்களா? கோபி விவாதத்துக்கு இது இடம் இல்லை. நான் சொல்றேன் செய். என் உயிரே போனாலும் சரி, இவங்க திட்டம் நிறைவேற நான் விட மாட்டேன். விட மாட்டியா? கோபி! அவரை அடிக்காதே. கோபி! கோபி! என்ன சொல்லிக்காதீங்க. இந்த கல்லஞ்சு காலம் வாழவே கூடாது. கோபி! அப்படின்னா என்ன கொண்டுட்டு போ. என்ன சொல்றீங்க? என்ன அவமானப்படுத்தினாருங்கிறதுக்காக தானே நீ அவரை பழி வாங்க நினைக்கிறேன். ஆமா. நிச்சயமா வேற எந்த காரணம் இல்லையே. இல்ல. அப்படின்னா எந்த காலத்திலயும் அவருக்கு உன்னால ஆபத்து ஏற்படாதுன்னு சத்தியம் செஞ்சு கொடு. இந்த சத்தியத்தை நீ செய்யலைன்னா என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது. வேண்டாம் வேண்டாம். தர்மராஜ், உன்னுடைய அக்கிரமங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டண்டா. தம்பி, அந்த போட்டோ பத்தின உண்மைகளை இவன் வாயிலிருந்து வரவழைக்கிறேன். சொல்லுடா, இப்போவாது உண்மையை சொல்லு. சத்தியமா சொல்ற நாகபூஷணம், எனக்கு அந்த போட்டோக்கு எந்தவித சம்மதமும் இல்லை. உனக்கு சத்தியம் சக்கர பொங்கலாச்சே. டேய், ஏன்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இவனை உதைங்கடா. அதுக்கெல்லாம் ஒண்ணு காரணம் கிடைக்கலப்பா. முதல்ல அவரை காப்பாத்து. அதெல்லாம் முடியாது. நீங்க காரணத்தை கோபி 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 அவர் என் கணவர். என்ன இதெல்லாம்? லட்சுமியா? ஆமா, லட்சுமி தான். குடிசையோட எரிஞ்சு போயிட்டு தான் நீங்க தான் நினைச்சீங்களே, அதே லட்சுமி தான். அந்த குடிசைக்கு தீ வைக்க காரணமா இருந்தது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே இந்த பெரிய மனுஷன். உங்க வைக்க போர்ல நாகபூஷணத்தோட கொஞ்சம் குழாவிட்டு இருந்தது லட்சுமி தான் நீங்க நினைச்சீங்க. ஆமா, அது லட்சுமி இல்ல. பெண் வேஷம் போட்டு ஏமாத்துறது இந்த குள்ள. அது மட்டும் இல்ல, லட்சுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த ஆளோட நிக்க வச்சு போட்டோ எடுத்தது யார் தெரியுமா? இதோ இந்த நாகபூஷணம். அப்பா இப்பவாது உண்மையை ஒத்துங்கப்பா. ஆமாமா, தர்மராஜோட சேர்ந்து நான் தான் இந்த பாவங்கள் எல்லாம் செஞ்சேன். அவங்கள பத்தின உண்மைகளை இவர் வாயிலிருந்து வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானும் மீனாவும் திட்டம் போட்டு ரமேஷுக்கு தெரியாம அப்படி ஒரு போட்டோ கொடுத்தோம். மீனா உண்மையிலே கர்ப்பவதி இல்ல. இப்போ அது புரியுதா? வல்லவன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு வல்லவன் இருப்பான், அடிக்கிறவன் இருந்தான்னா அணைக்கிறவன் இருப்பான், கணக்க மறைக்கிறவன் இருந்தான்னா கணக்க கேட்கிறவன் இருப்பான். அவன் தான் இவன். அட பாவிங்களா, உங்க பேச்சை நம்பி ஒரு நல்ல பொண்ணுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிட்டோமே. இவனை சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு என்ன விபச்சாரின்னு பழி சுமத்துறீங்க, அதே பேரோட வேணும் நான் வாழறேன். ஆனா என்ன விதவை ஆக்கிடாதீங்க. அந்த பேரோட மட்டும் என்னால வாழவே முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. லட்சுமி, என்னை ஏன் காப்பாத்து? நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சுட்டேன். இனிமேலும் நான் வாழணுமோ? அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமேலாவது உங்கள் அம்மானு கூப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? கோபி, அம்மா, கோபி, அம்மா. லட்சுமி, எனக்கு நான் இந்த உலகத்துல வாழ காரணமா இருந்த என் ஒரே பிள்ளை